Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான வெள்ளை பூசணிக்காய் சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போறோம். 100 கிராம் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்திருக்கேன். நீங்க எந்த எண்ணெய் வேணா சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மலர விரிஞ்சிருக்கணும் பருப்பு. ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். கடுகு, பெருங்காயம், 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயை 2ஆ கீறி இருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு 10 சின்ன வெங்காயத்தை 2ஆ நறுக்கியிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெள்ளை பூசணிக்காவை பெரிய பெரிய பீஸா கட் பண்ணிருக்கேன். ஒரு 10ல இருந்து 15 பீஸ் உள்ள சேர்த்திருக்கேன். இது கூட கொஞ்சம் உப்பும் சாம்பார் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் வேக வச்ச பருப்புல தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். தண்ணி மட்டும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சு பூசணிக்காய்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் வேக வச்ச துவரம் பருப்பை உள்ள சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். அப்பதான் பருப்போட பச்சை வாசனை எல்லாம் போய் சூப்பரா இருக்கும். இப்ப சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளவுதான். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.